இப்ப நான் அந்த மாநாடு இன்னும் நடக்கல, இந்த மாநாட்டில் என்ன பேசுவாருங்கிற கான்டெக்ட் நான் சொல்றேன். தமிழ் குடி பிளவை பேசுவார். உதாரணத்துக்கு, இவன் என்னை அடித்தான், இந்த சமூகத்தவர்கள் நம்மை அடித்தார்கள், இதை கேட்பார்களா, தமிழ் தேசியம் என்று சொல்வார்களா, இந்த சாதிகளை எல்லாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். சாதியை வைத்து தமிழர்கள் அடையாளம் காண்றாங்க. சோ சாதியை வைத்து இவர்கள் அடையாளம் காணும் வரை அது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும், அது ஆரிய தேசியம் அப்படி இப்படின்னு எதையாவது தமிழ் அதாவது என்னன்னா, தமிழர்கள் தமிழ் ஐடென்டிட்டி அதை வந்து கண்டுபிடிக்க கூடாது. யாரை வேணாலும் தமிழர்னு சொல்லிக்கலாம், யார் வேணாலும் வந்து தமிழன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடலாம், அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடணும். இப்ப நீங்க நம்ம தமிழர்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் உருவாயிருக்கு பாத்தீங்களா? மறவரா தமிழரு, கல்லரா தமிழரு, அகமுடையரா தமிழரு, உடையாரா தமிழரு, கோணாரா தமிழரு, பறையரா தமிழரு, பல்லரா தமிழரு, இந்த ஒரு புரிதல் வருது பாத்தீங்களா? இந்த புரிதலை இப்ப கெடுக்கணும். இவங்களுக்குள்ள இப்ப சண்டையை மூட்டி விடணும். சண்டையை மூட்டி விட்டா, தமிழ் குடிகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா தமிழ் தேசியம் தள்ளி போயிடும். அப்ப அதுக்கு என்ன பேசணும்? தமிழ் தேசியங்கிற போர்வைக்குள்ள வந்து அந்த சண்டையை தூண்டி விடணும். அதை தான் அவர் பண்ணுவார், அதை தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தலித் அரசியல் அதை தான் பண்ணுது. தலித் அரசியல் நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? ஒரு தேசிய இனத்தை பிளவு செய்யற சக்தியாக அது செயல்படுது. ஒரு தேசிய இனத்தை உடைச்சு அடிமையாக்குது. தலித்தியம் வந்து தமிழ் தேசியம் தான் தீர்வுன்னு சொல்ல வாயே வராது அவங்களுக்கு. தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்ல. அவங்க வந்து என்னன்னா உடைக்கிறாங்க, உடைச்சு இந்திய தேசியத்துக்கு போய் அடிமையாக்குவாங்க. நம்ம வந்து சட்டம் ஒடுக்குதும்பாங்க, அப்புறம் அந்த சட்டத்தை உருவாக்கியது அம்பேத்கர்பாங்க, அப்புறம் அம்பேத்கரோட சட்டத்தால தான் நம்ம விடுதலை அடைவோம்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட பேச்சுல ஒரு லைன்ல 4 முரண்கள் வரும். என்னப்பா மாத்தி மாத்தி பேசுறீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி இந்த தலித்திய அரசியல்ங்கிறது தமிழ் தேசிய ஒரு தேசிய இனத்தை, இது தலித்திய அரசியல் தமிழ் தேசிய இனத்தை மட்டும் உடைக்கிறது இல்ல, அது தெலுங்கு தேசிய இனத்தையும் உடைக்குது, கன்னட தேசிய இனத்தையும் உடைக்குது. தேசிய இனங்களை எல்லாம் உடைச்சு அதை வந்து அவங்கள ஒரு செட்டாக மாத்தி இந்திய தேசியத்திற்கு அடிமையாக்குது. வேற ஒண்ணுமே கிடையாது. அதே போல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்க வகுப்பு, இந்த ஆதிக்க வகுப்பு இது வந்து பிராமணிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் இந்த செக்டர், இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்திய தேசியத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்ப 2 தூணு இந்தியா தூக்கி நிப்பாட்டம். இப்ப நடுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தேசிய இன மக்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம, எப்படி இது பண்றதுன்னு தெரியாம, அந்த தேசிய இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு அழிஞ்சு காணாம போகும். அவங்களோட மொழி, அவங்களோட உரிமை, அவங்களோட இன உணர்வு எல்லாத்தையும் இழந்து காணாம போயிடுவாங்க. சோ இதுதான் வந்து ஒரு அஜெண்டா, அல்டிமேட் அஜெண்டா. இது நோக்கி நடந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இப்ப அதை தான் தடுக்குது தமிழ் தேசியம். நீ தலித்துன்னு சொல்லாதேன்னு நம்ம அடிக்கிறோம். நீ பறையர்கள் என்று சொல்லுங்க, பறையர்கள் தமிழர்கள், பறையர்கள் சமமானவர்கள், பறையர்கள் வந்து மேலையும் இல்லை கீழையும் கிடையாது, நாம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது இது டைரக்டாகவே திருமாவளவனை பாதிக்குது. பறையர்கள் இவங்க எல்லாமே தமிழர்களுடைய ஆதி தமிழர்கள், நாம் எல்லாமே ஒன்னாதான் இருந்தோம். ஏன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பறையர்கள்ங்கிற ஒரு திணைவழி இனத்தில் இருந்துதான் பிரிந்து வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நாகர்னு பேர் இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது.